ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். சென்னையில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்த தடை இல்லை என உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. மருத்துவமனை, ரயில் நிலையங்களுக்கு செல்பவர்கள் உள்ளிட்ட யாருக்கும் போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்படக்கூடாது என்றும் உத்தரவு. ஆகஸ்ட் 31ஆம் தேதி பகல் 12 மணிக்குள் FIA-விடமிருந்து ஃபார்முலா 4 பந்தயத்திற்கு அனுமதி சான்றிதழ் வாங்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவு. FIA அனுமதியோடு பந்தயம் நடத்த தடையில்லை என நீதிமன்றம் கூறியிருப்பதாக அரசு தரப்பு வழக்கறிஞர் விளக்கம். ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடக்கலாம் அப்படின்றதுக்கு அதில் எந்த தடையும் இல்லை அப்படின்னு சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஆகஸ்ட் 31 வந்து கார் ரேஸ் நடக்க போது அன்னைக்கு காலை இன்ஸ்பெக்ட் பண்ணி லைசன்ஸ் கொடுத்துருவாங்க, FIA லைசன்ஸ் கொடுத்துருவாங்கன்றத அவர் சொல்லியிருக்காரு. அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு 12 மணிக்குள்ள லைசன்ஸ் வாங்கிட்டு ஃபார்முலா 4 எந்த தடையும் இல்லாம தொடரலான்றது நீதிமன்றம் தெளிவா ஒரு ஆணை போட்டு. சென்னையில் நடைபெறவுள்ள ஃபார்முலா 4 கார் பந்தயத்தால் பொதுமக்களுக்கும் மருத்துவமனைகளுக்கும் எந்த இடையூறும் இருக்கக்கூடாது. பாதுகாப்பை உறுதி செய்யுமாறும் தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. சான் பிரான்சிஸ்கோவில் முதலீட்டாளர்களை இன்று சந்திக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தமிழகத்தில் தொழில் தொடங்க வருமாறு நேரில் அழைப்பு விடுக்க திட்டம். ஆந்திராவில் கட்டாய மதமாற்றம் நடப்பதை அனுமதிக்க கூடாது என அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு உத்தரவு. கோயில்களில் வேற்று மதத்தினரை பணியமர்த்தக்கூடாது எனவும் அறிவுரை. சென்னை அரசு, ராஜீவ்காந்தி உள்ளிட்ட அரசு மருத்துவமனைகளில் காணப்படும் சுகாதார சீர்கேடுகளை போர்க்கால அடிப்படையில் சீர் செய்ய வேண்டும். சுகாதாரத்துறையில் காலியாக உள்ள அனைத்து பணியிடங்களை உடனடியாக நிரப்ப EPS வலியுறுத்தல். இன்று காலை நடைபெற இருந்த B.Ed தேர்வுக்கான வினாத்தாள் நேற்றே கசிந்ததாக புகார். வினாத்தாளை திரும்ப பெற்றது தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம். தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழக 2ஆம் ஆண்டு B.Ed செமஸ்டர் தேர்வு வினாத்தாள் கசிந்த விவகாரம். பொறுப்பு பதிவாளரான ராமகிருஷ்ணனை விடுவித்த உயர்கல்வித்துறை ராஜசேகரன் என்பவரை நியமித்தும் உத்தரவு. மதுரை தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கப்படும் என அறிவித்து 5 ஆண்டுகள் ஆகும் நிலையில் எப்போது கட்டி முடிக்கப்படும்? மத்திய அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி. கொரோனா நோய் தொற்று காலத்தினால் மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க தாமதம் ஏற்பட்டதாக மத்திய அரசு தரப்பில் விளக்கம். 2022ஆம் ஆண்டில் முடிந்துவிட்ட கொரோனாவை காரணம் காட்டாதீர்கள் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் அதிருப்தி. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்கு பதிவு செய்ய SC/ST ஆணையம் உத்தரவு. குறிப்பிட்ட சமூகத்தின் பெயரை கூறிய விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்க ஆவடி பட்டாபிராம் போலீசாருக்கு ஆணை. சென்னையில் 25 சென்டிமீட்டர் வரை மழை பெய்தாலும் எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என அமைச்சர் KN நேரு நம்பிக்கை. மாநகரின் மழைநீர் வடிகால் கட்டுமான பணிகள் 95% நிறைவடைந்துள்ளதாகவும் தகவல். எவ்வளவு மழை வந்தாலும் தாங்கக்கூடிய அளவுக்கு எல்லா முன்னேற்பாடுகளும் முடிந்திருக்கு. கிட்டத்தட்ட மழைநீர் வடிகால் அறிவிக்கப்பட்ட பணிகள் 95% முடிஞ்சிருச்சு. எல்லா இடத்துலையும் முடியாமல் இல்லை. ஒரு 20 சென்டிமீட்டர் 25 சென்டிமீட்டர் சாதாரண எப்பவும் பெய்கிற மழை பெஞ்சதுன்னா எந்த வடிகாலுக்கு ஒரு பிரச்சனை இருக்காது. சினிமாவில் நடிக்க வரும் பெண்கள் மிகவும் கவனமாக உஷாராக இருக்க வேண்டும் என நடிகர் விஷால் வேண்டுகோள். சினிமாவில் நடிக்க வாய்ப்பு தருவதாக கூறி பாலியல் அத்துமீறலில் ஈடுபடுவோரை செருப்பால் அடிக்க வேண்டும் என்றும் ஆவேசம். இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அந்த பெண்மணிக்கு மன தைரியம் வேணும். அந்த பெண்மணி செருப்பால் அடிக்கணும்.
செருப்பால் அடிக்கணும் அந்த மாதிரி ஆளுங்களை. ஸ்ரீரெட்டி என்பவர் யார் என்று தமக்கு தெரியாது என நடிகர் விஷால் விளக்கம். தனக்கு எதிராக ஸ்ரீரெட்டி பாலியல் ரீதியில் குற்றம் சாட்டியது குறித்த கேள்விக்கு விஷால் ஆவேசம். ஸ்ரீரெட்டி யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. அவங்க பண்ண சேட்டை தான் எனக்கு தெரியும் தவிர அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது. நீங்க அதான் சொல்றேனே, இவங்க இப்படி பண்ணாங்க, அவங்க அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இது ஒரு அது எப்படி ஒரு மாதிரி தவறான செயலா இருக்கு. ஈஸியா யார் மேல, என் மேல கூட யாரு வேணாலும் குற்றம் சாட்டலாம். பட் என்ன நடந்ததுன்னு உண்மை தெரியணும்ல. கேரளாவை போல் தமிழ் திரையுலகில் தற்போது வரை எந்தவித பாலியல் புகாரும் வரவில்லை என அமைச்சர் வெள்ளக்கோயில் சாமிநாதன் தகவல். பாலியல் தொடர்பான புகார்கள் வந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பேட்டி. சென்னையில் ஆகஸ்ட் 31 மற்றும் செப்டம்பர் 1 நடைபெறவுள்ள ஃபார்முலா 4 கார் பந்தயம். போட்டியில் பங்கேற்க உள்ள கார்களை தயார்படுத்தும் பணி தீவிரம். சென்னை தீவுத்திடலை சுற்றி ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடைபெற இருப்பதால் வரும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் போக்குவரத்து மாற்றம். உழைப்பாளர் சிலையிலிருந்து காமராஜர் சாலை வழியாக சுவாமி சிவானந்தா சாலையை பயன்படுத்த அனுமதி இல்லை என அறிவிப்பு. மத்திய மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும் என வானிலை மையம் கணிப்பு. நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலய ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். சென்னை பெசன்ட் நகர் ஆரோக்கிய மாதா ஆலய திருவிழா கொடியேற்றத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டனர். விரைவில் பாரத் டோஜா என்ற பெயரில் தற்காப்பு கலை யாத்திரை துவங்க இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தகவல். முந்தைய பாரத் ஜோடா பயணத்தின் போது தற்காப்பு கலை பயிற்சி மேற்கொண்ட வீடியோவை பகிர்ந்து கருத்து பதிவு. இந்திய பணக்காரர்கள் பட்டியலில் முகேஷ் அம்பானியை பின்னுக்கு தள்ளினார் கௌதம் அதானி. 11,61,000 கோடி ரூபாய் சொத்துக்களுடன் பட்டியலில் முதலிடம் பிடித்தார். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.